தேதி சொல்லுங்க. 5/7/1984. 5/7/1984ங்களா? கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். 1984ங்களா? ஆமாங்க. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 2:45 மதியம். 2:45 PM. பிறந்த இடம்? அவினாசி, திருப்பூர். அவினாசி, திருப்பூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரம். என்ன லக்னம்மா? துலாம் லக்னம்மா. என்ன கேள்வி கேட்கணும்மா? ஜாதக அமைப்பு திசையெல்லாம் அடுத்தடுத்து எப்படி இருக்குது? பொதுவாகவே ஏம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான். அவர் என்னம்மா ஐயா. பக்கத்தில் இருக்கிறாரா? சரியான கோவக்காரராக இருப்பாரேம்மா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க. கோவக்காரர் இல்லையா? வீட்டுக்காரரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லக்கூடாது. இவர் கோவக்காரர். செவ்வாய் சனி லக்னத்தில் இருந்தாலே அவர் கொஞ்சம் கோப அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல மனுஷனாக இருப்பார். லக்னாதிபதியை குருவாக இருக்கிறதுனால டப்புன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோவப்படுகின்ற அந்த 10 நிமிஷத்தில் அந்த கோபம் போய்விடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் டப்புன்னு கோபம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அடங்கிடுமா? கேட்குதாம்மா? கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. இப்போ கேட்குதாம்மா நான் சொல்கிறது? உங்களுக்கு சிக்னல் இல்லாமல் இருக்கலாமா? ஒரு 8 வருஷமாக குருதசை நடக்குதுமா. துலா லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருதசை நடந்தால் 8 வருஷமாக முன்னேற்றம் இருக்காதுமா. கடன் தொல்லைகள் இருக்குமா. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்கும். கடன் முதல் 8 வருஷங்களில் கடன் தொல்லைகளை கொடுப்பாரு. உங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ கடன் இருக்குமா? தொழில்களில் வேலைகளில் நல்லா இல்லைம்மா. ஆமாங்க ஐயா, தொழில் இருந்தாலும் வருமானத்துக்கு வருது, செலவுக்கு இப்படியே போயிருதுங்க ஐயா. வருமானம் வருது, செலவு அதிகமாக இருக்குது, அதுதான் உண்மை. பின் 8 வருஷம் தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். 11ஆம் மாதம், இந்த 11ஆம் மாதம் சுக்கிர பக்தி ஆரம்பிக்குதுமா. வர்ற தீபாவளியிலிருந்து 40 வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா இருப்பாருமா. 40 வயசுலேருந்து கொஞ்சம் என்னங்கம்மா உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை கேட்குறீங்களா? சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தாமா செய்யும். ஆனால் லக்னாதிபதியை குருவாக இருக்கிறதுனால எதுவும் பெருசாக வராதுமா. இப்போ உங்க கணவர் உடல் ரீதியாகவும் நல்லா இல்லை. கடன், நோய், எதிரி, இந்த 3ல் 2 வலிமையாக இருக்கும். அதிகமாக கடன் இருக்கும், உடம்புலையும் சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கனால பெரிய பிரச்சனைகள் படுத்துக்குவார்ன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுமா. கடன் கூட தீர ஆரம்பிக்கும். வர தீபாவளியிலிருந்து குருதசையில் சுக்கிரபக்தி ஆரம்பிக்குது. சந்திரகேந்திரத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற காரணத்தினாலையும் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் ஜாதகமே ஓரளவிற்கு லக்னம் பாவத்துவம் அடைந்திருந்தாலும் கூட ராஜயோகாதிபதி லக்னத்திலேயே உச்சமடைஞ்சிருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த குருதசைக்கு அப்புறம் வர்ற சனி தசை நல்லா இருக்குமா. தீபாவளிக்கு பிறகு நிலைமைகள் மாறுமா. வாழ்த்துக்கள். என்னங்கம்மா தொழில் எந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்? எலக்ட்ரிக்கல் தொழில், சூரியன் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த தொழில் தான்மா நல்லா இருக்கு. அதுதான் அவர் செய்வார். அந்த தொழிலே அவரை பண்ண சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்